நேற்றைய ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணியை அவர்களுடைய சொந்த மைதானத்தில் வைத்து டெல்லி அணி மிக அசத்தலான துரத்தல் ஒன்றை செய்து வெற்றி பெற்றது. டெல்லியின் துடுப்பாட்டம் மீண்டும் அதிரடியான ஃபார்முக்கு நேற்று வந்தது. இவர்களுடைய துடுப்பாட்டத்தை கணிக்கவே முடியாமல் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் 260 ஓட்டங்கள் எடுக்கிறார்கள், இன்னொரு போட்டியில் 76 ஓட்டங்கள் எடுக்கிறார்கள், இன்னொரு போட்டியில் துரத்த முடியாத 230க்கு கிட்டத்தட்ட ஓட்டங்களை துரத்துகிறார்கள். இருந்தாலும் நேற்றைய ஃபார்ம் தொடருமாக இருந்தால் பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நேற்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது. அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அதிக ஓட்டங்களை இலக்கு வைக்கின்ற பொழுது மிக இலகுவாக வெல்ல முடியும் என்ற கணக்கோடு துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தார்கள். இருந்தாலும் ராஜஸ்தான் அணியின் சிறந்த ஓப்பனர்கள் இருவரும் மிக குறைந்த பந்துகளில் ஆட்டமிழந்து சுழற்றினார்கள். இருந்தாலும் நேற்றைய தினம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியவன்சி டெல்லி பக்கம் கம்பை கொடுத்த ஸ்டாக்கை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் என்ற ஆர்வம் நேற்று தினம் வீணானது. ஏனென்றால் அவர் ஸ்டாக்கின் பந்தினை சந்திக்காமலே ஜேம்ஸின் பந்திலே அவுட் ஆகினார். ஆனால் இவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் ஸ்டாக்கின் முதல் பந்தினை சிக்ஸரோடு ஒதுக்கம் பண்ணினார். ஆனால் அதற்கு அடுத்த பந்தில் அவரும் அவுட் ஆகினார். இந்த 2 முக்கிய விக்கெட்டுகளோடு ராஜஸ்தான் அணி தடுமாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவர்களுடைய மிடில் ஓட இதற்கு முந்தைய போட்டிகளில் ஸ்ட்ராங்காக இருக்கவில்லை. ஆனால் நேற்றைய தினம் ஃபோம் இழந்திருந்த அவர்களுடைய அணித்தலைவர் மிக சிறந்த ஃபோமுக்கு வந்து போட்டியின் நிலைப்பாட்டை உணர்ந்து அற்புதமான மிக அசத்தலான இன்னிங்ஸ் ஒன்றை ஆடிக்காட்டினார். 50 பந்துகளில் 5-6 ஓட்டங்கள், 8-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக 90 ஓட்டங்களை பெற்று போட்டியின் போக்கையை மாற்றினார். இருந்தாலும் இந்த ஆட்டமும் வீண் போனது. ஆரம்பத்தில் ஜெய்ஸ்வால் 6 ஓட்டங்கள், சூரியவன்சி 4 ஓட்டங்கள், பிறகு ரியான்பால் 90 ஓட்டங்களை பெற்றபோது அவரோடு பார்ட்னர்ஷிப் அமைத்தவர்தான் ஜூடல். இவரும் தன் பங்குக்கு 30 பந்துகளில் 40 ஓட்டங்கள் எடுத்து அணியின் மிடில் ஓடரை சிறப்பாக கட்டமைத்தார். ஆனால் 3வது விக்கெட்டுக்கு பிறகு ரவீந்திர ஜடேஜாவை ஆடுகளத்திற்கு அனுப்பினார்கள். அடித்து ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் 14 பந்துகளில் 20 ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தார். அதன் பிறகு வந்தவர்தான் ஆட்டத்தின் போக்கை முழுவதுமாக மாற்றிய டொனோவன் ஃபெரேரா. இவரை ஃபினிஷர் என்று சொல்வதா அல்லது மிடில் ஓடர் காப்பாளர் என்று சொல்வதா எதையும் உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்கிற டெல்லி அணியின் இறுதி ஓவர்களை அடித்து நொறுக்கி தள்ளினார். முன்னைய காலங்களில் கிளாசன் எவ்வாறு அதிரடியாக ஸ்ட்ரைட் ரேட்டில் ஆடுவாரோ அதுபோல நேற்றைய தினம் இவர் ஆடியிருந்தார். கிளாசனின் பேட்டிங் ஸ்டைலை போலவே இவருடைய துடுப்பாட்டமும் இருக்கிறது. இருவரும் தென்னாப்பிரிக்கா வீரர்களை சேர்ந்தவர் என்பது இது குறிப்பிடத்தக்கது. ஃபெரேரா 14 பந்துகள் 47 ஓட்டங்கள், அதில் 6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக 130க்கு மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டிலே ஆடியிருந்தார். ராஜஸ்தான் அணிக்கு தேவைப்பட்ட ஃபினிஷிங் டச்சை அவர் மிக சிறப்பாகவே கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ராஜஸ்தான் 20 ஓவர்கள் நிறைவில் 225 ஓட்டங்கள் எடுத்து மிக சிறப்பான டார்கெட் ஒன்றை எதிரணிக்கு செட் பண்ணினார். டெல்லி அணியின் பந்துவீச்சை பொறுத்தமட்டில் நேற்று தினம் டெல்லி அணிக்கு கம்பல் கொடுத்த ஸ்டாக் 4 ஓவர்கள் 40 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள் எடுத்து சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து ஜேம்ஸ் 4 ஓவர்கள் 48 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அணித்தலைவர் அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்கள் 39 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட். இப்படி இருக்க குல்தீப் யாதவ், நட்ராஜன் இருவரும் நேற்று தினம் அதிகமான ஓட்டங்களை கொடுத்திருந்தார்கள். டெல்லி அணி இந்த கடினமான இலக்கை துரத்த ஆரம்பித்த போது டெல்லி அணி மீண்டும் நம்பி உள்ளே கொண்டு வந்த பத்திரிகை சங்கம் மற்றும் KL ராகுல் ஓப்பனிங் ஜோடியாக மீண்டும் வந்தார்கள். நேற்றைய தினம் இதற்கு முன்னர் வந்த ஓப்பனிங் ஜோடியாக இல்லாமல் அதிரடி கலந்த ஆரம்ப ஜோடியாக மாறினார்கள். அதில் குறிப்பாக அவர்களுடைய ஓவர்களில் அதுல்ய சங்கர் ஆட்டத்தை தன் கையில் முழுவதுமாக எடுத்தார். அவர் அடித்த சொற்கள் அனைத்தும் நேற்றைய தினம் மிக சிறப்பாகவே அவருடைய துடுப்பு மட்டையில் கனெக்டாக இருந்தது. அதனால் அவர் நேற்றைய தினம் தனது முதலாவது IPL அரைச்சதத்தை பதிவு செய்தார். நிசங்க 33 பந்துகளில் 62 ஓட்டங்கள், அதில் 3-6 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக அதிரடியான கலக்கலான ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார். அவருடைய ஆட்டமிழப்புக்கு பிறகு KL ராகுல் ஆட்டத்தை தன் கையில் எடுத்தார். 40 பந்துகளில் 75 ஓட்டங்கள், இதில் 5-6 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக மிக சிறப்பான அடித்தளத்தை 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களும் செட் பண்ணி வைத்தார்கள். பிறகு டெல்லி அணியின் ஏனைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு மிக இலகுவாக அமைந்தது. அவரை தொடர்ந்து வந்த நிதிஷ் ராணா அவரும் மிக சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட்டிலே அணிக்கு தேவையான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கிட்டத்தட்ட 17 பந்துகள் 33 ஓட்டங்கள், 2-6 ஓட்டங்கள், 3-4 ஓட்டங்கள், 3 ஓவர்கள் 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரணாவின் ஆட்டமிழப்புக்கு பிறகு ஸ்டப்ஸ் மற்றும் அசுதோஷ் சர்மா 2 பேரும் இறுதி பார்ட்னர்ஷிப்பாக ஒன்று சேர்ந்தார்கள். அதில் ஸ்டப்ஸ் 11 பந்துகளில் 18 ஓட்டங்களையும், ஒரு 6 ஓட்டம், ஒரு 4 ஓட்டங்கள். அசுதோஷ் சர்மா 15 பந்துகளில் 25 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள். இந்த 4 ஓட்டங்களும் இறுதி நேரத்தில் முக்கியமான நேரத்தை கொண்டவையாகும். இதனால் டெல்லி அணி சார்பாக களத்துக்கு வந்த 5 துடுப்பாட்ட வீரர்களும் மிக சிறந்த ஆட்டத்தினை வெளிப்படுத்தியதால் தான் நேற்றைய தினம் டெல்லி அணியின் வெற்றி உறுதியாகிறது. 226 ஓட்டங்களை துரத்திய டெல்லி அணியின் இந்த ஓட்ட இலக்கு தான் அவர்களுடைய IPL வரலாற்றில் அதிகபட்ச துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு ஸ்கோர் ஆகும். ராஜஸ்தான் அணியின் பந்துவீச்சு சார்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்கள் 46 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டில் எடுத்திருந்தார். இவருடைய பந்துவீச்சு பவர் பிரிவிலே மிக சிறப்பாக இருக்கிறது. இறுதி டெத் ஓவர்களிலே சில நேரங்கள் அடிவாங்குகிறார். அடுத்து பெர்கர் 3 ஓவர்கள் 41 ஓட்டங்கள். இவருடைய ஓட்டத்தில் தான் இன்றைய தினம் ஆட்டமே மாறிப்போனது. இந்த ஒரு விக்கெட் இவருக்கு கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து துஷார் தேஷ்பாண்டே முதல் 3 ஓவர்கள் அற்புதமாக வீசினார். ஆனால் இறுதி ஓவரில் தான் அவருக்கு அடிவிழுந்தது. 4 ஓவர்கள் 38 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் எடுத்தார். பிரிஜேஷ் சர்மா பெரும் ஒரு சிறந்த லைன் அண்ட் லென்த்தை கொண்ட ஒரு பந்து வீச்சாளராக இருக்கிறார். 4வது ஓவரிலே 35 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். இவரும் முன்னே 2 ஓவர்களை மிக சிறப்பாக வீசியவர். இறுதி ஓவர்களிலே அடிவாங்கினார். ரவி கிருஷ்ணன் நேற்றைய தினம் KL ராகுல் இவரை ஆதிக்கம் செலுத்தினார். 2 ஓவர்கள் 28 ஓட்டங்கள். 2 ஓவர்களோடு இவரை நிப்பாட்ட வைத்தவர் KL ராகுல் தான். ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்கள் 33 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்களின் பங்களிப்பு போதாததால் 226 ஓட்டங்களை டெல்லி அணி
துரத்தியடித்து மிக அசத்தலான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. டெல்லியின் இந்த வெற்றிக்கு காரணம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய தலைவர் எடுத்த முடிவு. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பிறகு முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்ததுதான் இங்கு முதலாவது பிழையாகி போனது. முதலில் பேட் செய்த அணியை விட இரண்டாவதாக துடுப்படுத்தாடிய டெல்லி அணி மிக சிறப்பாக அனைத்து பந்தரையும் கணித்தாடியது. இரண்டாவது துடுப்பாட்டத்திற்கு இந்த ஆடுகளும் மிக சிறப்பாக இருந்தது. இது தெரியாமல் முதலாவதாக துடுப்பாட்டத்தை செலக்ட் பண்ணியதால் தான் நேற்று தினம் ராஜஸ்தான் அணி தோல்வி அடைந்தது.